சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/9/2025 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 21ஆம் நாள், சதுர்த்தசி திதி இன்று நள்ளிரவு 1:41 வரை, அவிட்டம் நட்சத்திரம் இன்று இரவு 10:55 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகுந்த நல்ல நற்பலன்கள் மற்றும் திருப்புமுனைகள் நிறைந்த அதிர்ஷ்ட சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய சுப காரியங்களை செய்து அதன் மூலமாக முன்னேற்றங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவருடைய வயதிற்கேற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிறு வயதுக்காரர்களாக இருக்கட்டும், நடுத்தர வயதுக்காரர்களாக இருக்கட்டும், முதிய பருவத்தினராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மனசில் கொஞ்சம் புத்துணர்வு இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக ஒரு குடும்பத்தில் மங்கள விஷயமே நடக்கலைங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பையனை கூட பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எதுவும் அப்படியே தகைய மாட்டேங்குது, வர்றாங்க பார்த்துட்டு போகிறாங்க, ஒன்றும் பதிலே சொல்லலையே, குடும்பத்தில் எப்போது, வீட்டில் எப்போது கெட்டி மேலே சத்தம் கேட்கும் என்கின்ற ஒரு ஆவலில் ஒரு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்குமே இந்த வருடமே, இந்த ஆவணி மாதத்திலே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, இந்த வருடத்திற்குள்ளேயே குழந்தைகளுக்கு எல்லாம் செய்து பார்க்கக்கூடிய அமைப்பு என கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடம் புத்துணர்ச்சியோடு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் இன்றைக்கு குரு பகவான் இருப்பதால் ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நிச்சயமாக நடக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு, 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கின்ற காரணத்தினால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கொஞ்சம் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பெரிய சோதனைகள் நிச்சயமாக கிடையாது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். இதுவரைக்குமே கணவர் குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்ததெல்லாம் ஓரளவிற்கு அப்படியே பரவாயில்லை, இந்த அளவுக்கு முன்ன மாதிரி இல்லை, இவங்க கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க, பொறுப்பாக இருக்கிறார்கள் என்கின்ற மாதிரியாக சகோதரிகள் மேஷராசிக்காரர்கள் அனைவருமே கொஞ்சம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதைப் போலவே உங்களுடைய ராசிநாதன் இப்போது 6ஆம் இடத்தில் இருப்பது கடன் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கலக்கங்கள் தீரக்கூடிய அமைப்பு. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துவிடாது. கடனை அடைச்சிடலாம். கடனை அடைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வருமானமும் வரும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் என்கின்ற மாதிரியாக ஒரு முன்னெடுப்பு செய்தாலும் கூட அதுவை நல்ல விதமாக வரக்கூடிய, எதிலும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் குரு பகவான் வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 6, 8, 10 பாவங்கள் இப்போது ஒரு பெரிய அளவில் குருவின் பார்வையில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குடும்பத்தில் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. பணப்பிரச்சனைகள் சிலருக்கு இருந்தாலும் கூட வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு, வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறதுக்காக தான் கடன் வாங்குகிறேன் என்கின்ற அமைப்பில் தான் பெரிய அளவில் சோகங்கள் எதுவும் இல்லாத சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வலிமையாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. 6, 8 தசாபக்திகள்னு சொல்லப்படக்கூடிய பிறந்த ஜாதக அமைப்பில் ஒரு கடினமான தசாபக்தி நடப்பவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இடிக்குதே இப்படி இடிக்குதேன்னு இருக்குமே தவிர பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக கிடையாது. 8ஆம் இடத்தை இப்போது குரு பகவான் வலுத்து பார்ப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கூட இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள்
சர்வ நிச்சயமாக உண்டு. சிலருக்கு சொல் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறியவர்களை பற்றிய ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். இவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா இவர் சரியாக செய்வார் என்கின்ற நம்பிக்கை இப்போது வரும். ஒரு பேரனுக்கு சொத்து எழுதி கொடுக்க வேண்டும், இந்த மாதத்திலே எழுதி கொடுக்கலாம். பேரனுடைய நடவடிக்கைகள் முன்ன மாதிரி இல்லை, இப்போது நல்லா மாறி தான் இருக்குது. இந்த தொழிலை நீட்டித்து செய்வார், இந்த மகனுக்கோ மகளுக்கோ இதை கொடுத்தால் அவர்கள் அதை விருத்தி செய்வார்கள் என்கின்ற மாதிரியாக பெரியவர்களுக்கு இளைஞர்களின் மீது மரியாதை, அதே நேரத்தில் மதிப்பும் வரக்கூடிய அமைப்பு, அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் ஒரு சமூக ஊடக அமைப்புகளில் பிரபலமாக வேண்டும், ஒரு மீடியா துறையில் பிரபலமாகணும், சினிமா துறையில் பிரபலமாகணும்னு முயற்சிகளை செய்து கொண்டிருந்தவர்கள், அல்லது எழுத்துத்துறை போன்ற அமைப்புகளில் ஒரு முயற்சிகளை நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பெண் வழி உறவுகளால் ஏதேனும் ஆதரவுகள் இருக்கும். அக்கால், தங்கை, அம்மா, தன்னுடைய பெற்ற மகள் போன்ற உறவுகளின் மூலமாக ஏதேனும் ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். ஒரு அருமையான மாற்றமுள்ள நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுபத்தன்மையோடு குரு பகவான் இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக, மதிப்பு மரியாதை உங்களுக்கே உயர்வாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்குமே எந்த இடத்துல தோற்று போனதாக உணர்றீங்களோ, எந்த இடத்த எதை செய்ய முடியாதுன்னு உணர்ந்தீங்களோ அதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு உங்கள் மேலேயே ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல், இந்த விஷயங்களை இந்த கட்டுப்பாடு இல்லாமல் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பழக்க வழக்கம் இருக்குது, இப்போவே இதை விட்டுடலான்னு நினைக்கிறேன், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக கூட சேர்ந்திருக்கிறவங்க காரணமாக அந்த பழக்கத்தை விட முடியல, இவருடைய கான்டாக்டை விட முடியல, இந்த மாதிரி தன்னைத்தானே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை என்னால் முடியும்னு இன்றைக்கி நீங்கள் முடிச்சு காட்டக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் அப்பாவுக்கும் மகன்களுக்கும் மகள்களுக்கும் தகப்பன் தனையன் உறவு கொஞ்சம் ஒரு மாதிரி சீர்கட்டு போயிருந்த நிலைமை இன்றிலிருந்து நல்ல விதமாக ஆரம்பிக்குது. அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அவருக்கு அனுமதி கேட்கிறதாக இருந்தால் இந்த நாள் உண்மையிலேயே ஒரு சரியான நாளாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். தகப்பன் சொத்து, பூர்வீக சொத்து போன்றவைகளை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள், ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அல்லது அப்பா அண்ணன் அக்காளுகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு சாதகமாக இருக்கிறார், இதை இப்படி செய்யலாம்னு நினைக்கிறார், அதை இப்படி செய்யலாம்னு நினைக்கிறார், என்னுடைய எண்ணத்தை சரியாக அவருக்கு சொல்ல முடியல. இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நீங்கள் தந்தையை அணுகுவதன் மூலமாக எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக புத்திசாலித்தனமுள்ள துறைகள்னு சொல்லப்படக்கூடிய ஐடி துறைகள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, கணக்கு வழக்கு ஆடிட்டிங் சொல்லப்படக்கூடிய அல்லது அந்த புரோக்கரேஜ் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய அறிவால் பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல நிறைவான வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வாரத்தில் அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய தன்மை, மேலதிகாரிக்கும் நமக்கும் இருந்து வந்த ஒரு இணக்கமற்ற போக்குகள்லாம் விளக்கக்கூடிய ஒரு சூழல் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருந்தாலும் கூட ராசியில் சுக்கிரன் இருப்பது ஒரு மிகப்பெரிய மன எழுச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு. 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போகிற மாதிரி போது கடகராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கப் போகின்றன. ஒரு 3 வருஷமாகவே நல்லா இல்லாத நிலைமைகள்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சீர்பட்டு கொண்டு வந்திருக்கிறது என்பது தான் உண்மை. கடந்த ஏப்ரலிருந்தே படிப்படியான சில மாற்றங்களை சிலர் உணரலைனா கூட சிலருக்கு அப்படியே தெரிந்து தான் இருக்கிறது. இனிமேல் நமக்கு கஷ்டங்கள் வராது என்பதை தெல்ல தெளிவாக மனம் உணரக்கூடிய நாளாக, சுற்றுப்புற சூழல் அமைப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வெளிநாடு வெளிமாநிலம் தூர பயணங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள், வெளியூரில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்குது, தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, தனியாக போய் என்ன சாதிக்க முடியும், ஏதாவது சிக்கல்கள் வந்துடுமோ நினைக்கிறாங்க, அல்லது எனக்கே இந்த மாதிரியான பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள் இருக்குது, அலுவலகத்தில் இந்த அனுமதியை கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியாக வெளிநாடு வெளிமாநில தூர பயணங்கள் தடைகளில் இருந்தவர்களுக்கு இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் அந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. என்னென்ன விஷயங்கள் கடந்த 3 வருஷமாக உங்கள் கையை விட்டு விலகி போச்சோ அந்த விஷயங்கள்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு இப்போது ராசி சுபத்துவத்தை அடைந்து
அமைந்திருக்கிறதுனால, ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கும். நினைத்த அமைப்பில் திருமண மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே ஆரம்பிக்குதுங்க. இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவரைத்தான் இது பண்ணிக்கணுன்ற மாதிரியாக ஒரு ஃபிக்ஸட் ஆகி அதற்கும் ஒரு தடை இருந்தவர்கள் எல்லோருக்குமே திருமண காலம் கைகூடி வந்துவிட்ட ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தந்தையை பற்றி மட்டும் கொஞ்சம் 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அவருடைய உடல் ஆரோக்கியம் அல்லது அவருடைய பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி கவலைகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இனிமே கடகராசிக்காரர்களுக்கு வராத ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் கூட இந்த வாரத்திலிருந்தே அவர்களுக்கு கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தாரோடு இணக்கமாக போகக்கூடிய அமைப்பு, மாமனார் மாமியார் தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என கடகத்திற்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்ட அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இப்போது குரு பகவான் இருப்பது சகலத்திலையும் தொட்டது துலங்கும் அப்படிங்கிறத காட்டுது. எல்லா நிலைமைகளிலுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமாக தான் சில விஷயங்கள் இருக்கின்றன. அட்டமத்து சனி என்பதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். வேதை அமைப்புகளில் அது கொஞ்சம் தள்ளி போகின்ற நிலைமையில் இருப்பதனால சாதகமற்ற தன்மைகளை 8இல் இருக்கக்கூடிய சனி கூட இப்போது கொடுக்க மாட்டார். 3, 5, 7ஆம் பாவகங்கள் இப்போது வலிமையாக குருவின் தொடர்பில் இருக்கிறதுனால முயற்சிகள் அத்தனையும் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய தன்மை. இளைய சகோதர சகோதரிகளின் மீது ஒரு மாதிரி வருத்தம் இருந்தது. தம்பி தங்கைகளுக்கு இது பண்ணி கொடுத்தேன், அது பண்ணி கொடுத்தேன், எவ்வளவு தான் பண்ணி கொடுத்தாலும் தம்பிக்கோ தங்கைக்கோ ஆகாமல் போயிடுதே, என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தம்பியும் தங்கையும் உங்களுடைய அனைத்து அமைப்புகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கு அனுசரணையாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த வாரத்திலேயே இந்த பலன் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமையும். குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் கூட இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். இவர் தனியாக இந்த பொறுப்பை கவனிப்பாரா, இந்த தொழிலை கவனிப்பாரா, இந்த வியாபாரத்தை கவனிப்பாரா, அல்லது இவரை நம்பி இதை செய்யலாமா என்கின்ற ஒரு கலக்கம், தயக்கம், ஒரு தடுமாற்றம் இருந்து வந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது பிள்ளைகளின் மீது அப்படியே மாறி இவர் நம்மை விட சிறப்பாக செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இப்போது சிம்மராசிக்கார பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புத மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகள் மேலே இது வரைக்கும் இருந்து வந்த அப்படியே சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். சிறு குழந்தைகளை பற்றி கவலைகள், அவர் பேசலை நடக்கலை என்ற மாதிரியான சிறு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த வாரத்திலிருந்து மருத்துவ முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாது. இன்றைக்கே ஒரு நல்ல அமைப்புகள், ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக ஒருத்தர் பார்க்கணும்னு நினச்சோம், அவரை போய் பார்க்கவே முடியல. இன்றைக்கு தேடிப்போன தெய்வம் அவரே எதிரில் வந்த மாதிரி தற்செயலான ஒரு சந்திப்பு நிகழ்ந்து அதன் மூலமாக இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு திருப்பு முனைகள் கிடைக்கின்றன என்பது மாதிரியாக தொழில் முனைவோராக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், பொருளாதார அமைப்பில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது ராஜயோகர் 9 கூடியவர் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பணம் வரக்கூடிய வழிகள் திறந்துவிடப்படக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக பேசி பிழைப்பது என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் ஒரு நல்ல அறிமுகம் அல்லது இந்த வேலையை கம்ப்ளீட்டாக இன்றைக்கி முடிச்சிட்டோம் என்கின்ற மாதிரியான ஒரு சந்தோஷ உணர்வு இன்றைக்கு இரவுக்குள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமையும். 2-9 கூடிய சுக்கிரன் இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கிறது பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போவுமே 2, 9, 11ஆம் இடங்கள் சுபத்துவத்தை அடைந்தாலே கடந்த காலத்தில் எதையாவது இழந்திருந்தால் கூட அதை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிகம், பங்கு சந்தை அல்லது நெட்டில் இப்படி வந்தது அப்படி வந்தது, வாட்ஸ்அப்பில் இப்படி வந்தது அப்படி வந்தது, அவரை நம்பி பணம் கொடுத்தேன், ₹1 கொடுங்க அதை ₹10 ஆக்கலான்னாரு, என்னமோ தெரியல, டக்குன்னு ஒரு மாதிரியாக மனசு மயங்கிச்சு, கொடுத்துட்டேன், ஏண்டா கொடுத்தோம்னு இப்போ இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பணத்தை இழந்து விட்டோமோ என்கின்ற மாதிரியான பரிதவிப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க, உங்கள் பணம் உங்களுக்கு திரும்பி வந்துவிடும் என்கின்ற
ஓரளவிற்கு பணம் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு பெரியதொரு மாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்றைக்கு வியாபாரத்தில் அப்டேட் ஆகணுன்ற எண்ணத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. வாடிக்கையாளர் இப்போது கடைக்கு தேடி வந்தது போக கடைகள் இன்றைக்கு வீடுகளுக்கு தேடி போய் வாடிக்கையாளருக்கு தேடி போய் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. நம்மளும் உலகத்தோடு ஒட்டி போக வேண்டும் என்கின்ற எண்ணம் கன்னிராசிக்கார தொழில் முனைவோர்கள், கன்னிராசிக்கார வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ஏற்கனவே புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு வியாபார தொழில் தன்மைகளில் புதுவிதமான ஐடியாக்களை புகுத்தி நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்தே இன்றிலிருந்தே நல்ல விதமாக ஆரம்பிக்குது. ஆகவே கன்னிக்கு கவலை இல்லை என்கின்ற ஒன்றுதான் உண்மை. அதே நேரத்தில் செவ்வாயும் சனியும் இன்றைக்கு 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனால குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். நம்ம ஒன்று சொல்ல கணவனோ மனைவியோ வேறு ஒன்றாக நினைக்க அல்லது பிள்ளைகளுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருமித்த முடிவுகள் எடுக்க முடியாத அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு மட்டும் ராசியில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். நம்ம நினச்சது ஒன்று இவங்க இப்படி செய்கிறாங்களே என்கின்ற மாதிரியாக டக்கென்று ஒருவரை மனம் வருத்தப்படும்படி ஏதாவது ஒரு சொல்லிவிடக்கூடிய நாள் என்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை குறிபார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலான கிரகங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கின்றதை அப்படியே எடுத்துக்கிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். 9ல் குரு, 10ல் சுக்கிரன், ராசிநாதன் கேந்திர பலத்தோடு இருப்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது அதைவிட ஒரு நல்ல அமைப்பு. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா சாதகமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் இருக்கின்றன. இப்படி இருந்தும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஜாதக தசாபக்தி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா 6-8 தசா அமைப்புகள் ஏதாவது இருக்கும். ஆக இன்றைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. சிலருக்கு தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. எல்லா நிலைமைகளையும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அமைப்புன மனம் சற்று ஆன்மீகத்தை சுற்றி சுற்றி வரக்கூடிய நாளாக பெரும்பாலான துளாராசிக்காரர்கள் ஒரு 50 வயது கடந்த துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆணுக்கு பெண்ணால் நல்ல விஷயங்கள், பெண்ணுக்கு ஆனால் நல்ல விஷயங்கள்னு எதிர்பாலினத்தவரிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உணர்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆண்கள் உங்களுடைய அதிகார அமைப்புகளை ஒற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகள் இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்தே துளாராசிக்காரர்களுக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு. தேவையில்லாமல் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது உங்களுடைய திறமையினால் இந்தந்த விஷயங்கள் நடக்குது இவரை அப்படியே ஜீரணிச்சிக்க முடியலையே என்கின்ற ஒரு அமைப்பில் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்பொழுது உங்களுடைய உண்மையான உள்ளம் புரிந்து போய் அந்த உண்மை உள்ளத்திற்கேற்ப உங்களை அப்படியே அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் கூட ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே தவற விட்ட வாய்ப்புகள் இப்போது நல்ல விதமாக அமைந்து அந்த வாய்ப்புகளை முழுமையாக உபயோகப்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் எப்படி இருப்போம்ன்ற தெளிவுகள் சிலருக்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அமைப்புகள் உண்டு. எல்லா நிலைமைகளையும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எதை செய்யலாம் என்கின்ற ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஆனால் உண்மையில் அவருடைய பார்வைக்கு தான் பலன் இருக்குது என்கின்ற போது 2ஆம் இடத்தை அவர் பார்ப்பது தனவரவிற்கு ஏற்ற ஒரு நல்ல அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து இது கிடைக்காது போ என்று கைவிட்ட நிலைமையில் திடீரென்று அந்த விஷயம் நினைவுக்கு வந்து இதை மறுபடியும் முயற்சி பண்ணி பார்த்து கிடைக்குமா பார்க்கலாமே என்று ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி கணவன் மூலமாக இன்றைக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்க்கை துணை நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக
கண்டிப்பாக அமைதுங்க. 7க்குடையவர் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, மனைவியால் லாபம், கணவனால் சந்தோஷம் என்கின்ற அமைப்பு தம்பதிகளாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி வீட்டிலிருந்து ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. மாமனார் இந்த இடத்துல உதவி பண்ணால் நல்லா இருக்கும், நான் கேட்குறதுக்கு தான் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, அவங்களே என்னுடைய நிலைமை தெரிஞ்சு உதவி பண்ண வேண்டாமா என்கின்ற மாதிரியான எண்ணங்களில் இருப்பவர்கள், குறிப்பாக மச்சானிடமிருந்து மனைவியின் சகோதரர்களிடமிருந்து சில உதவிகளை எதிர்பார்ப்பவர்கள் எல்லோருக்குமே அந்த இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள், உதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு வாரத்திற்குள் நடக்கக்கூடிய நாளாக, சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் இப்போது 11ஆம் இடத்துல சனி பார்வையில் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கிறார் என்பதால் கடந்த கால கஷ்டங்கள் எதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லாத நாளாகவே இந்த நாளை சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கடந்த காலங்களில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் இப்போதிலிருந்தே வெளியே அப்படியே போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கூட பெரிய பிரச்சனைகள் இருக்காது. வேலை தொழில் அமைப்புகள் சிறப்பாக இயங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 11இல் செவ்வாய் இருப்பதால் கடன் பற்றிய கலக்கங்கள் கண்டிப்பாக தேவையில்லை. சம்பாதித்தோ அல்லது வேறு வகையிலேயோ கடனை அடைச்சிட முடியும் என்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாத வருமானம் இவ்வளவு தான் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் ஆகாத நிலைமையில் ஏற்ற இறக்கங்களோடு தானாங்க வாழ்க்கை இருக்குது. போன மாதம் இவ்வளோ சம்பாதிச்சேன், இந்த மாதம் இவ்வளோ சம்பாதிச்சேன், அடுத்த மாதம் என்னன்றது நிரந்தரமாகவே இல்லையே என்கின்ற ஒரு கவலையில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே மாத வருமானம் இனிமேல் எதுவாகத்தான் இருக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும் என்கின்ற ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனுமதிகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த டிலேலாம் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக மாற்றம் உள்ள நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக, தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6க்குடைய சுக்கிரன் கூட இன்றைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான ஒரு அமைப்பு. அதாவது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். நம்ம ஒன்று நினைக்க போக அதுவாக ஒன்று நடந்துருச்சு, நல்ல வேளை வேறு மாதிரி நடந்துருமோன்னு பயந்துட்டேன், ஆனால் நமக்கே சாதகமாகவே முடிந்தது என்கின்ற மாதிரியான குருட்டு பூனை விட்டத்தில் சரியாக பாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இருக்குதுங்க. கடந்த காலங்களில் போன வருஷத்தில் இதே நேரம் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் இல்லை என்பது தான் உண்மை. எதிர்ப்புகள் கூட இப்போது படிப்படியாக அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகிவிட்ட நிலைமையை நீங்களே கண்கூடாக கவனிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய உண்மை உள்ளத்தை புரிந்து கொண்டவர்கள் தானாகவே ஒதுங்கி விட்டார்கள் என்பது தான் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இப்போது குரு பகவான் வலுத்த ஒரு அமைப்பில் இருப்பது உங்களுடைய எல்லா திறமைகளையும் முழுமையாக வெளிக்கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு நிலைமையாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. சில தனுசு ராசிக்கார இளைஞர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு இந்த மாதமே இருக்கும். அதாவது ஒரு நேர்மையான முறையில் ஒரு எதிர்த்தரப்பினரிடம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து அதற்கு சம்மதம் வாங்கக்கூடிய ப்ரொப்போசல்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே, இவங்க தான் எதிர்கால வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லா இருக்குமே என்பது மாதிரியான ஒரு இனிய அனுபவங்கள் இளைய பருவத்து அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம். 4ஆம் இடத்தோடு இப்போது செவ்வாய் சனி தொடர்பு கொண்டிருப்பது ஒரு சில நிலையில் பழைய வண்டியால் செலவுகள் வரக்கூடியது, அல்லது பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்கலாம் என்கின்ற எண்ணம் மேலோங்கி இந்த வாரத்திலேயே அதை வாங்குவதற்காக சில கணிசமான குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குவது என வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் இருந்தாலும் கூட நற்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளி மாநிலத்திற்கு போகணும், தூர இடங்களில் போகணும், இல்லை இந்த ட்ராவலை ஒத்தி வச்சிருக்கிறேன், இவரை போய் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால் போகக்கூடிய பயணத்தை ஒத்தி வைத்திருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அந்த பயணம் நடந்து அதன் மூலமான நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. தனுசுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இயல்பான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார்.
பொதுவாகவே 12ஆம் இடம் சுபர்களின் பார்வை, சுபர்களின் இருப்பு அப்படின்னு இருந்தாலே செலவுகள் இருக்கும். ஆனால் நல்ல செலவுகள் இருக்கும். பாபர்கள் பார்த்தா தான் அசுப செலவுன்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவ செலவு. சுபர்கள் அந்த இடத்தோடு தொடர்பு கொண்டால் நற்பொருள் சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய தேவையான செலவுகள். ஒரு வீடு வாங்குறதுக்கு செலவு பண்ணித்தான் ஆகணும், ஒரு நிலம் வாங்குறதுக்கு செலவு பண்ணித்தான் ஆகணும். வீட்டுக்கே ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு வைங்களேன், ஏசி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், மனைவிக்கு கணவர்கள் தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நற்பொருள் சேர்க்கையான ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று. மனசு கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். என்னங்க 7.5 சனி முடிஞ்சிட்டதா சொல்கிறீங்க, இன்னும் நல்லதுகள் நடக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லவைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. உண்மையிலேயே நன்மை என்பது மெதுவாக நடக்கும், கெடுதல் தான் டப்புட்டு நடக்கும். ஆக நன்மைகள் நடப்பதை நீங்கள் உணரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுருங்க. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு அமைப்பாக இன்னும் 2 வருஷங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். 8இல் சூரியன் வலுத்திருப்பதால் கொஞ்சம் மனக்குழப்பங்களுக்கு ஆளாவீங்க. அப்பாவை பற்றின கவலைகள் இருக்கலாம், அல்லது சொந்த ஊர் பற்றின கவலைகள் இருக்கலாம். சொந்த ஊரில் இருக்கிற வீடு, காடு போன்ற அமைப்புகளை கவனிக்க முடியலையே, அல்லது சொந்த ஊரில் இது தேவைதானா, அல்லது திரும்ப சொந்த ஊருக்கு போயிடலாமா, இந்த மாதிரியான குழப்பங்கள் 8இல் இருக்கக்கூடிய சூரியனின் விளைவாக வந்தாலும் கூட அது கூட இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகு டக்கென்று விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். 2ஆம் இடம் வலுவாக ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிக அமைப்புகளில் கொஞ்சம் பணத்தை இழந்தவர்கள், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் போயிடுச்சுங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்தில் இழந்த பணம் கொஞ்சம் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. தொழில் மேன்மைகள் நிச்சயமாக இருக்கும். வேலையே கொஞ்சம் சிலருக்கு மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு. 6ல் குரு இருந்தாலே எதையும் ஒரு இடத்துல 2 விதமான வேலை அமைப்புகளை மாற்றத்தை கொடுப்பார். வேலை போனால் கூட கவலைப்பட வேண்டாம், ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளத்தில் அதைவிட கூடுதல் பதவி அமைப்புகளோடு கண்டிப்பாக இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகளையும் நல்லவைகள் மட்டுமே நடக்கும். மகரத்திற்கு மேன்மை தரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் உள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்கும் தெளிவில்லாமல் இருந்ததெல்லாம் அப்படியே தெளிவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். இவரை நம்பலாமா, அவரை நம்பலாமா, இதை நம்பலாமா, அதை நம்பலாமா, இந்த பிஸ்னஸ் கை கொடுக்குமா, இந்த வேலை கை கொடுக்குமா என்பது போன்ற ஒரு குழப்ப அமைப்புகளில் இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தெளிவான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் இப்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஜென்மச்சனியாக இருந்த சனி பகவான் இப்போது 2ஆம் இடத்திற்கு மாறி ஓரளவிற்கு உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கிறார். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தால் இனிமே கெடுதல்கள் நடக்காது என்கின்ற தீர்க்கமான ஒரு நம்பிக்கை மனதிற்குள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறனால வெற்றிகள் கிடைக்கும், லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். செய்தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பின்னடைவு, முன்னேற்றமே இல்லைங்க. போட கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி பணம் போய்கிட்டே இருக்குது, எப்போ தான் வெளியே எடுக்கிறதுனே தெரியல என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தொழில் வியாபார அமைப்புகளில் எல்லாம் சரியில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அவைகள் நல்லா இருக்கும். பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகும். அதிர்ஷ்டமே எனக்கு இல்லைங்க, ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக எனக்கு என்னாச்சுன்னே தெரில, தொட்டதெல்லாம் ஃப்ளாப்பாக போச்சு, இந்த ஒரு குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் அதிர்ஷ்டம் நமக்கு உண்டு என்கின்ற ஒரு தைரிய அமைப்புகள் உருவாகுவதற்கான சில சம்பவங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் பண நஷ்டமோ மன கஷ்டமோ வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அதிலும் குறிப்பாக சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே எதையும் தைரியமாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்குமே உதவாதவர்கள், ஒரு நட்பு உதவலை, ஒரு உறவுகள் உதவலை, அட என்னங்க அப்பா அம்மாவே என்னை சரியாகவே புரிஞ்சுக்கலை, அண்ணன் அக்கா தங்கச்சிகள் சரியாக புரிஞ்சுக்கலை என்கின்ற மாதிரியாக தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் கொஞ்சம் மனத்தாங்கலோடு இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் உறவுகள் உங்களை சரியாகவே எடைபோட்டு வைத்திருக்கின்றன, நீங்கள் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணப்பிரச்சனைகள், மனக்கஷ்டம், ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீர ஆரம்பிக்கின்ற கும்பத்திற்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தோடு குருவும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். என்னதான் கொஞ்சம் பண கஷ்டம் இருந்தாலும் கூட மாலை 6 மணிக்கு பிறகு பிரச்சனைகள் தீர்ந்து விடக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும். பகல் ஃபுல்லாக கொஞ்சம் அலைவீங்க, அவ்வளோதான். ஏன்னா 12ஆம் இடம் இப்போது சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்குது. கையிலேயே சாப்பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாலும், வண்டியிலேயே சாப்பாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாலும், சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு மரத்தில் நிழலாது வேணும் இல்லைங்க, ஒரு ஓரத்தில் நிற்கிறதுக்கு, அந்த மாதிரி கூட முடியலங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறங்க என்கின்ற மாதிரியாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. 10ஆம் பாவகம் இப்போது சிறப்பாக இருப்பதால் பட்டம் பதவி போன்ற அமைப்புகள், ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 15 நாட்களுக்குள்ள அதற்கான அனுமதிகள் அதற்கான எல்லாமே வந்துவிடக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். என்ன ஜன்மச்சனி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். டக்குன்னு நம்ம நினைச்ச வேகத்துக்கு எதுவும் நடக்கலையேன்ற மாதிரியான ஒரு முணுமுணுப்பு கண்டிப்பாக இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லார்ட்டுமே இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக செய்யத்தான் செய்வீங்க. எதிர்த்தரப்பு ஏன்னா ஊர் கூடி தேர் இழுக்கிறது தான் வேலைன்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் தனியாக செஞ்சு எதுவுமே நடந்துட போகிறதில்ல. நம்ம ஒரு வேலையை செஞ்சாலும் அதற்கு இன்னொரு துணைவர் யாராவது ஒருத்தர் ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் செய்கிறோம் இல்லையா. மற்றவர்கள் சுணங்கிய காரணத்தினால் எனக்கு வேலை நடக்கலைங்க என்கின்ற மாதிரியாக அடுத்தவர்களின் மீது அதிருப்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் முணுமுணுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனாலும் சாயந்தரத்திற்கு பிறகு எல்லாம் சகஜமாகி விடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இப்போது சனி பகவான் போய்கொண்டிருக்கிறார் என்பதை அடிக்கடி சொல்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொஞ்சம் அகலக்கால் வச்சிட வேண்டாம், யாரையும் நம்பிட வேண்டாம். ஆண் பெண் உறவுகளில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தங்கள் கண்டிப்பாக போகும். கணவன் மனைவி உறவுகள் கூட அவர் எனக்கு புரிஞ்சிக்கலை, நான் அவரை புரிஞ்சிக்கலை, நான் சொன்னதை அவர் கேட்க மாட்டேன்றாரு, அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரியாக ஆண் பெண் உறவுகளில் கூட சில பல ஒரு மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடிய நாளாக ஜென்மச்சனி அமைப்புகள் இருப்பதன் காரணமாக எவரை நம்புவது, யாரை எப்படி, எந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பதை தெரியாத ஒரு குழப்பமான நாளாக இருந்தாலும் கூட மாலை 4 மணிக்கு பிறகு சில தெளிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. நல்ல வேளையாக 5ஆம் இடத்துல இப்போது சுக்கிரன் இருக்கிறார். குழந்தைகள் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வந்தாலே ஒரு ஜோதிடர்கிட்ட பெரும்பாலான இளைய பருவ அமைப்புகளில் கேட்கப்படுகிற கேள்வி என்னென்னா, மகனுக்கு ஐஏஎஸ் ஆகிற அமைப்பு இருக்கா, மகன் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாரு, இவருக்கு அரசு வேலை கிடைக்குதா என்கின்ற அமைப்பு தான் இன்றைக்கு பெரிய கேள்வியாக எல்லார்ட்டையுமே இருக்குது. ஜாதகத்தை பார்த்தாலே 15 வயசு பையனுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அமைப்புக்கான தான் பெரிய பெற்றோர்கள். அதாவது நம்ம என்ன இது ஆக முடியல அப்படின்னா கூட நம்முடைய குழந்தைகளாவது ஒரு அதிகார அமைப்பிற்கு வருமா, பெரிய இடத்திற்கு இருக்குமா என்பது இயற்கையான ஒரு ஆசையாக பெற்றோர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. உண்மையிலேயே நிறைய பேர் எல்லாருமே ஆசைப்பட்டாலும் 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, 2000 பேர் தான் அந்த யூபிஎஸ்சின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தேர்வுகளில் பாஸ் ஆகிறாங்க. அப்போ அந்த 2000 பேர் வருஷத்துக்கு 1000 பேர் 2000 பேர் மட்டுமே அந்த இடத்துல பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு அவர்களுடைய ஜாதகத்தில் தனித்துவமாக இருக்கும் இல்லையா. ஒரு உயர் அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய ஆட்சி பணி என்று சொல்லப்படக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அமைப்புகளுக்கு ஒருவர் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் பிறந்திருக்கணும், அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வருவாங்க. பௌர்ணமியில் தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் 2 நாட்கள் அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து 2-3 நாட்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் அதிகாரத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் எல்லா பௌர்ணமியில் பிறந்தவங்களும் அந்த மாதிரி அதிகாரத்தை அனுபவிச்சிடுறது இல்லையே. அப்போ அதற்கான ஒரு முக்கியமான எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விதி என்ன அப்படின்னு பார்த்தா, அதிகாரம் செய்ய ஆசைப்படுபவர்கள் சில குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அந்த அதிகார அமைப்புகளை ஆசைப்படக்கூடிய அமைப்பாக தன்னை ஒரு அறியாமலே மற்றவங்களே வேலை வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ ராசின்னு சொல்லப்படக்கூடிய சிம்மமும் ராஜ கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன் அதிகாரத்தை ஆசைப்படக்கூடிய அமைப்புகள் வருதுனாலே இந்த ராஜ கிரகம் வலுத்திருக்கக்கூடிய ஒரு காரணம் தான். உண்மையை சொல்லப்போனால் இந்த குழந்தை எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும்னு சொல்கிறத விட ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அதிகார பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீர்களேயானால் சூரியன் மற்றும் சிம்மம் சுபத்துவமாகி இருப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். ஒரு இடத்துல ஒரு பச்சையங்களை கையெழுத்து போடணும், உங்களுக்கு கீழே ஒரு 10,000 பேர் 1 லட்சம் பேருக்கு நீங்கள் தலைவனாக இருக்க வேண்டும் என்றாலே இந்த சிம்மம் சிம்மாதிபதி என்கின்ற சுபத்துவ அமைப்புகள் வலுத்திருந்தாலே அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய அதிகாரியாகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு மந்திரி எம்எல்ஏ போன்ற அமைப்புகளில் இருப்பார். இன்னொன்று சூரியனுடைய திக்பலம்.
10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் சூரியன் இருப்பது ஒரு வலுவான ஒன்று. ஒருவர் 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே அவர் பகலில் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். சூரியன் எப்போது வலுவாக இருக்கிறார்? ஒரு காலையில் ஒரு 11:30 மணிலிருந்து ஒரு 12:30 மணின்னு வச்சுக்கலாமா? உச்சிவான்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு, அப்போதானே சூரியன் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரியாக பகல் நேரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். இந்த திக்பலம் என்கின்ற அமைப்போடு கூடுதலாக அவர் சுக்கிரனோடு மிக நெருக்கமாக சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவின் பார்வை குருவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்புகள், சூரியனும் சிம்மமும் ஒரு சேர குருவின் தொடர்புகளில் இருப்பது மிக மிக முக்கியமாக ஒருவர் IAS IPS மாதிரியான அமைப்புகள் ஆகணும்னா அந்த அதிகாரத்தை அவர் அனுபவிக்க வேண்டுமெனில் அவருடைய லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும் இல்லையா? இந்த அமைப்புகளோடு கூடுதலாக லக்னாதிபதி போன்றவைகள் வலுவாக அமைந்திருக்கின்ற ஒருவருக்கு தசாபுக்தி அமைப்புகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு அதிகாரியாக அவர் இருக்கிறார்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷம் இருப்பார். 25 வயசில் அவர் ஆஃபீஸர் ஆனார்னா 28 வயசில் ஆஃபீஸர் ஆனார்னா 50 வயசு வரைக்கும் 58 வயசு வரைக்கும் இருக்கிறார் இல்லையா? 30 வருடங்கள் நல்ல விதமான தசாபக்தி அமைப்புகள், இந்த காம்பினேஷன்கள் எல்லாமே சேரும் பொழுது ஒருவருக்கு இந்திய ஆட்சி பணி என்று சொல்லப்படக்கூடிய IAS IPS போன்ற அமைப்புகள் உறுதியாக கிடைத்தே தீரும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.